இப்ப நல்லா புரியுது தாத்தா. நம்ம குடும்பத்துல மட்டும் இல்ல, இந்த சமூகத்திலயும் ஒருத்தருக்கு ஒருத்தர் ஒத்தாசையா ஒன்னா இருக்கணும்னு புரியுது தாத்தா. சரி தாத்தா, நாங்க போய் விளையாடுறோம். ஏங்கன்னு எப்ப பார்த்தாலும் விளையாட்டு விளையாட்டுன்னு இருக்கீங்களே, படிக்கிறத பத்தி கொஞ்சமும் யோசிக்க மாட்டீங்களா? உங்க அம்மா உங்களை பத்தி என்னென்னவோ கனவு கண்டுட்டு இருக்கிறா. அப்படியா பாட்டி? அப்படி என்ன கனவு கண்டுட்டு இருக்காங்க? சொல்றேன்டா தங்கம், கேளு. அந்திவானிலோரமாய் ஏங்கி மின்னும் வெண்ணிலா, வெண்ணிலாவில் யாரது கள்ள வெண்முயல்? இங்கு நீல ஓடையில் முத்தம் தெளிக்கும் வெண்ணிலா, வெண்ணிலாவில் யாரது குள்ள ஆமையோ? ஆமையதன் நெஞ்சிலே சுமக்கும் வெற்றிலை பெட்டி ஒன்று, யார் கண்ணும் படாமலே பதுங்கும் ஓடத்தின் ஓரம் சென்று, வான நட்சத்திரம் போல் பூட்டொன்று கொண்டந்த மாயப்பெட்டி, பூமியை போட்டிக் கொள்ளும் அளவு வெற்றிலை பற்றும் பெட்டி. செல்லமே வாணி கதை கேட்டு மெல்ல விழி மூடு மார்பின் மேலே, உறங்கு உறங்கு கண்ணு சிறு பொன்னே, ஆசை சிரிப்பாலே கொஞ்சு விளையாடி வளரு வளரு. அவன் கண்ணு மூடுறத என் தாலாட்டுக்கு மட்டும்தான். கண்கள் நீயே, காற்றும் நீயே, தோடும் நீ, துரும்பில் நீ, வண்ணம் நீயே, வானும் நீயே, ஊடும் நீ, உயிரும் நீ. பல நாள் கனவே ஒரு நாள் நனவே, ஏக்கங்கள் தீர்த்தாயே, எதையே பிழிந்து உன்னை நான் எடுத்தேன். நான் தான் நீ வேறில்லை. முகமிழைத்தாள் அதில் முத்தத்தால் ஒரு வெண்பாவை நான் செய்தேன் கண்ணே. இதழச்சில் நீர் எனும் தீர்த்தத்தால் அதில் திருத்தங்கள் நீ செய்தாய் கண்ணே. கண்கள் நீயே, காற்றும் நீயே, தூணும் நீ, துரும்பில் நீ, வண்ணம் நீயே, வானும் நீயே, ஊடும் நீ, உயிரும் நீ. உனக்கு பின்னாடி 1000 பேர் இருக்காங்கன்ற தைரியம் உனக்கு இருந்தா உன்னால ஒரு போர்ல தான் ஜெயிக்க முடியும். அதே 1000 பேருக்கு நீ முன்னாடி இருக்கிறன்ற தைரியம் வந்துச்சுன்னா உலகத்தையே ஜெயிக்கலாம்.